வந்து நம்ம கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க. வீடியோ அப்படியே கடைசி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சிக்கன் வாங்க சிக்கன் ஷாப்புக்கு வந்துட்டோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரெண்டு சிக்கன் சொல்லியிருக்கோம். நம்ம அவர் வந்து வெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு கொடுத்துட்டாரு. ரெண்டெல்லாம் வாங்கினது வந்து 2 கிலோ இருக்குது. ரேட் எவ்வளோ ஆச்சுன்னா 465 ஆயிடுச்சு. என்ன நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வெட்டவே இல்லை. அங்கே போய் தான் நம்ம வீட்டுக்கு போய் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் கேட்கல, நம்மளும் கேர் பண்ணாமல் வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது. இது மூடி இங்கே வச்சு வேற ஏதாவது போட்டு சோம்பெல்லாம் இருக்குது. சரி வீடியோவில் பார்த்தியா? நல்லா ஃப்ரெஷ்ஷான கோழி கொடுத்துருக்கானுங்க. நல்லா வந்து சூப்பராக வாங்கிட்டோம். இது ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 460. வெயிட்ல முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகே, தமிழே வச்சுங்க. தண்ணி ஊற்றி என்னென்ன மசாலா இது போட்டிருக்கோம் நம்ம? என்னென்ன மசாலா சீனி போட்டிருக்கோம்? மசாலா ஹேண்ட்மேட் மசாலா, எல்லாமே ஹேண்ட்மேடு. சீக்கிரம் மசாலா ஆனால் எல்லாம் கடையில் தான் வாங்கினது. பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதினா மல்லி போட்டு அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேபி சில்லி பவுடர் போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கிரில் செய்ய போகிறோம். அடுத்து நம்ம லெமன் ஜூஸு. 2 கோடி கரெக்டாக இருக்கும். அதில் போடுறோம் மசாலா பத்தில தடவும் முடியல ஏரியா, இப்போ தெரிஞ்சிடும்ல. மசாலா போட்டு தடவும் போது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தயிர் போட்டிருப்போம். அந்த போட்டு போதும் ஜாஸ்தி. மைதா வேணாமா? அது அரிசி எவ்வளவு வருது? போதுங்க, போடு. உப்பு தாசியா இருக்கக்கூடாது பிரியாணிக்கு மாதிரி. கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை. இருந்தா பிரச்சனை இல்லை. ஜாஸ்தியானதான் நடக்கு. இதெல்லாம் உள்ள வைக்கணுமா? அப்ப ஆகுமா? நம்ம இது ஜாஸ்தியா இருக்கணும். வைக்கிறானுங்க. போட்டு இறக்கும் மசாலா. கிரில் சிக்கனு. இன்னும் டைம் அஜய் இந்த கூல் செட்டிங் மாத்திடுறா. கூல் செட்டிங் மாத்திருக்கோம். மாத்திரியாதா? அத நான் சொல்ற பட்டன் வந்து மாறிடாது. ஒன்னு குத்தலாம், 2 குத்த முடியாது. சரி வெரி புடிச்சு பண்றோம். அதே இந்த மாதிரி கம்பியில் வச்சு நம்ம சுற்றிடணும். 2 இருக்கு, நம்ம வந்து இப்போ 1 தான் செய்ய போகிறோம். ரெண்டு போகாது, ஏன்னா வந்துட்டு நம்ம சின்ன மிஷினாக தான் இருக்கிறனால. ரெண்டு செட் பண்ணி பார்க்குறோம்னா முடிய மாட்டுது, டைம் வர இல்லை. ஒரு கலர் சாத்திடுறேன், அவ்வளோ சாத்திடுறா வருது, அவ்வளோதான். டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. போதும்.
கட்டணும். கம்பி கம்பி கயிறு கம்பியில இல்ல, கயிறு தான். அந்த பச்சை கயிறு பச்சை கயிறு, அது பச்சை கயிறு பாத்து. டேய் கோழி பாத்துருச்சுல. ஆமா அதுதான் பிடிக்குது. எனக்கு தர மாட்டீங்களோடான்ட்டு. ரஜினி நான் உனக்கு கயிறு தான் கேட்டேன், கயிறு கொடு. கயிறு எடுத்துடா. இந்த பச்சை கயிறு கொடு. சமன் கயிறு கொடு. ஏய் எப்படிதான் 1.5 மணி நேரம் சாப்பிட்ட பார்த்தா உங்க முட்டை சாப்பாடு செஞ்சு அப்புறம் போட்டுருவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு அதுல வந்து போட முட்டை சாப்பாடு செய்வாங்க. நம்ம கட்டிக்கணும் கிரில் சிக்கனை, அப்போ நீட்டாக இருக்கும். அவுராது. கை கால கட்டிடுங்க. ஒயிட் பேண்ட்ல பாருடி, இது கலர்ல போகாதுடா. நீ ரெட் மசாலா போட்டுருக்கு, இது ரெட் கலர் போட்டுருக்குல, கையே எரியுது. பாத்தில எப்படி சூப்பரா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. ஏன்னா கை தான் கொஞ்சம் எரியுது. கம்பி வச்சு நிக்க வச்சிட்டோம். அது வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியல, ஃபோன்ல விழுந்துருச்சு. இப்போ ஓகே, இப்போ சாத்திடலாம்ல. டேய் அர்ஜுன் நீ போடா கொஞ்சம். 270 வந்துருச்சு. வந்துருச்சு. 360 தான் அப்படியே இருந்துச்சு. ஆமா எனக்கு தெரியல. 360 வந்துருச்சு, கரெக்ட்டா வந்துருச்சு. 360 வந்துருச்சு. ஆ 360 வச்சு வைக்கறானா? 360 வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குல 360. கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் இல்ல. பிரியாணி வீடியோஸ் கொடு. போடாச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 2 கிலோ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கண்டென்ட் இல்ல சேனல் பிரியாணி மேக்கிங் வீடியோ. வந்து கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. பார்த்தா தெரியுது. நான் பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். மைக்ரோ ஓவனில் வந்து வெந்துட்டுருக்கு இது கரெக்டாக. நம்ம சேனல் வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் 1/2 அன் ஹவருக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா கிரில் பார்த்தீங்களா எப்படி சுற்றிட்டு இருக்குன்ட்டு. இதில் வந்து 1 தான் வச்சு செய்யணும். நம்ம வந்து 2 வச்சு செஞ்சுட்ருக்கோம். 2 கிரில். இது வெயிட்டெல்லாம் வந்து முன்னாடி இருக்கும். நான் முன்னாடி வந்து காட்டியிருக்கேன். நம்ம சேனல் வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கிட்ட வந்து காட்டுறேன். அப்படி எனக்கு எவ்வளோ ஸ்பீட். அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். டைமில் செட் பண்ணியிருக்கோம். இதாக வச்சு எடுக்கணும். அதெல்லாம் சுற்றும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணிக்கிட்டோம். 2 கிரில்லாம் நம்ம வந்து டக்குன்னு வேகக்கூடாது. 1 தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லையா, அதனால் 2ஆக பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. இது சொதப்போல தான். எப்படி போயிருக்கு நம்ம சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆயிடுச்சுங்க. 10 மணிக்குள்ள நம்ம முடிக்க ஆகணும். இல்லாட்டி வந்து இதாயிரும். சரி அப்படியே கதவை சாத்திடு. அவ்வளோதான். டைம் செட் பண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டுரு. வழக்கம் போல சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இப்போ பரவாயில்ல, இப்போ ஒன்றும் காட்டாது. நின்றுச்சு, நிற்கிது. சீக்கிரம் வா. வருவான். இன்னும் வையா, ஏன்டா எடுத்த? திஜி நான் அந்த நூல் கட் பண்ணி விடலாம். அள்ளிட்டு வந்துருவான்டா. ஒரே சில்லு அழுத்தே இருக்காது. மாட்டல, இப்போ மாட்டிடுச்சு. வந்துருச்சுல. என்னது இதுலேயே போட்டலாம் மசாலா. அது கரெக்டாக தான் வரணும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தா பரோட்டா. பரோட்டாவா
15 பரோட்டா ஏறாது. வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து எக்கனாமிக் வாங்கிட்டு வந்துட்டோம். 15 பரோட்டா வந்து இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கு. ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. பரோட்டா ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சூடு ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிக்கன் குருமா மாதிரி. நெய்யில் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறோம். எடுக்குது பசி இருக்குது. யாருக்கு பசி இருக்குது? எனக்கு பசி இருக்குது, எல்லாத்துக்கும் பசி இருக்குது. சாப்பிட ஆரம்பிச்சோம். எப்படி சாப்பிட முடியும் கயிறுல வச்சுட்டு? அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ கட்டாக கொடு. பார்த்தீங்கன்னா வந்து கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா நேரம் பண்ணுவோம். நல்லா வந்திருக்கான்னு பார்த்தா பரோட்டா எடுத்துடலாங்க. எடுத்துடாது. இந்த தட்டில் யாராவது சாப்பிட்றீங்களா? சரி தட்டு கொடுத்து எனக்கு. ஜூஸியாக தான் வந்துருக்கு. நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே. உள்ள சரி கத்திட்டே இருப்பாங்க. இல்லைன்னா நாங்கள் உள்ளே விட்டுருவோம். ஸோ எல்லாம் பரோட்டா சாப்பிட வேண்டியதான்டா. பிச்சு போட்டால் தான் சாப்பிட முடியும். சாட் மசாலா எடுத்துதான். சாட் மசாலா எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சு. சரி அப்போ நான் தனியாக நம்ம பெப்பர் வாங்கணும்ல, பெப்பர் வாங்கணுமா? பெப்பர் மணி 5 மணிக்கு நம்ம வேண்டிய 12. பெப்பர் வேணுமாண்ணா? கொண்டு வா. ஏன் பெப்பர் பாக்ஸ் இருக்கு பாரு, ரைட் எங்க? பெப்பர் போட்டால் நல்லா இருக்கும். மணி 10 ஆச்சு இல்லடா. 3 குழம்பா கொடுத்துருக்கோம். 3 குழம்பு கொடுக்க சந்தோஷப்படுறேன். அவ்வளோதான்டா. என்னண்ணா இருக்கலாம்? கொஞ்சம் போட முடியாது. போடணும். எங்கே வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பரோட்டா ஹைலைட் இருக்குல்ல. அதுக்குள்ள வச்சு குருமாலாம். நீ சாட் மசாலா போட்டு விடு. போதுமா? அதான் வேணுங்க போட்டு போங்க. இது பெப்பர் குருமா அங்கே இருக்கு. போட்டா பத்தாதுன்னு போட்டா பத்துங்களா? சின்னதாக இருக்கா? 15. எனக்கு ஜாஸ்தி வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கும்போது 5 போட்டா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். அந்த குருமை எடுக்கணும். அப்போ நல்லா குருமா நல்லா இருக்கும். யாருக்கும் இந்த மாதிரி இது ஜம்மு இருக்கு. எடுத்து காட்டுறா இப்போ இருக்குன்ட்டு. பார்த்தேன் பரோட்டாக்கு வந்து 3 சால்னா கொடுத்துருக்காங்க. 1 சிக்கன் குருமா. பரோட்டா சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பரோட்டா சிக்கன்லாம் டைம் தட்டாலடி சாப்பிட்றான். பார்த்துக்கலாம் 3 குருமா வச்சு அம்மன்ட்டு. எலும்பு மட்டும் சால்னா கவரில் போட்டுருங்க. தூக்கிக்கூட அப்படி தூக்கிக்கூடா.